மாவட்ட பதிவாளர் பத்திரங்களை செல்லாது என்று அறிவிக்கலாம் என்ற அரசாணையை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், இது எது தொடர்பான வழக்கு? முழு விவரம். தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டத்தின் பிரிவு 77A மற்றும் 77B ஆகிய இரண்டு உட்பிரிவுகளை கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு சேர்த்தது. இதன்படி போலியான தவறான சொத்து பத்திரங்கள் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் புகார் செய்தால் அவர் விசாரித்து குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் அந்த பத்திரங்களை செல்லாது என்று அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கலாம் என்ற சட்ட பிரிவுகளை எதிர்த்தும் அந்த சட்ட பிரிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் சுந்தர், செந்தில்குமார் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜோதி ஆஜராகி இந்த இரண்டு சட்டப்பிரிவுகளும் சட்டவிரோதமானது, நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும், ஒரு பத்திரம் போலியானது என்று முடிவுக்கு வர மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கிடையாது, நீதிமன்றம் தான் இருதரப்பிலும் விசாரணை நடத்தி ஆவணங்களை சரிபார்த்து நீதி பரிபாலனம் மூலம் எந்த பத்திரம் போலியானதா இல்லையா என்ற முடிவுக்கு வர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட பதிவாளர் நீதிமன்றத்தை போல செயல்பட முடியாது என்றும் வாதிடப்பட்டது. ஆனால் இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த 77A மற்றும் 77B ஆகிய இரண்டு சட்ட பிரிவுகளும் செல்லாது என்று அறிவித்ததோடு அந்த இரண்டு சட்ட பிரிவுகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. இதன் மூலம் மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்ட அதிகாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.